இந்த ரீசன்ஸுக்காக யாருமே டாக் வாங்காதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற 10 காரணங்கள், இந்த காரணங்களுக்காக தான் அதிகமான பீப்புள் வந்து டாக் வாங்குகிறாங்க. இந்த 10 காரணத்துக்காகவும் நீங்கள் நாயை வாங்கக்கூடாது. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஆனால் இதில் இருக்க எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக அந்த கடைசி காரணம் நான் சொல்ல போகிறது, அதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அதனால் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் முடிஞ்சால் பாருங்கள். இன்னொன்று, இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க, இந்த வீடியோ வந்து யாருக்கு பிடிக்குது, இல்லை யாராருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஒரே காரணம், நாய் வளர்க்குறதுனால அந்த நாய்களோ அந்த நாயை வளர்க்குறவங்களோ இல்லை 2 பேருமோ பாதிக்கப்படக்கூடாது. அது நிறைய நம்ம ஊரில் நடக்குது. இது எல்லாத்தையும் தடுக்கணும், இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரு நாய் வாங்குகிறவங்க தப்பான காரணங்களுக்காக நாய் வாங்கக்கூடாது. எந்த 10 காரணங்களுக்காக நீங்கள் கட்டாயமாக நாய் வாங்கவே கூடாது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் காளியும் நானும் டாக் ட்ரெய்னர் தமிழ். என்னோடய பேர் கார்த்திக். நான் ஒரு சர்டிஃபைட் டாக் ட்ரெய்னர். கனடாவில் நான் இருக்கேன். அது என்னுடைய ப்ரொஃபஷன் இல்லை, என்னோடய பேஷன். பார்க்க போகிற வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நாய் வளர்ப்பு, நாயை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறது, நாய் கூட உங்களுடைய லைஃப் சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு ஃபேமிலி, ஒரு ஹவுஸ் ஹோல்டு சந்தோஷமாக இருக்கிறது, இதுதான் முக்கியமான ஒரு ஃபோக்கஸ், இந்த சேனலோட ஃபோக்கஸ். நாய் வாங்கக்கூடாதுக்கான முதல் காரணம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லை என்னுடைய சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் நாய் வளர்க்குறாங்க, அதனால நான் நாய் வாங்குகிறேன். யாரோ ஒருத்தர் ஒரு கார் வச்சுருக்காங்க, நம்ம வீட்டில் கார் இல்லை, நம்மளும் கார் வாங்கணும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க நாய் வளர்க்குறாங்க, நான் அதை பார்த்தேன், அந்த நாய் நல்லா இருந்துச்சு, நான் அவங்க வளர்க்குறத பார்த்தேன், அதனால் நான் நாய் வாங்குகிறேன். முதல் தப்பான காரணம். இந்த காரணத்துக்காக நாய் வாங்கக்கூடாது. 2வது காரணம், என் குழந்தை கேட்டுச்சு, என் பையன் கேட்குறான். என் பையனுக்கு 10 வயசு ஆகுது, என் பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது, 13 வயசு ஆகுது. இவங்க 2 பேரும் எங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி வேணும்னு கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள், அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தேன். ஏதோ ஒரு சினிமாவில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நாய்க்குட்டியை கிஃப்டாக கொடுக்குறாங்க. அழகாக ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி வச்சு ஒரு குட்டி நாயை, அழகான க்யூட்டான டாகை வந்து கிஃப்டாக கொடுக்குறேன். இல்லை என்னுடைய குழந்தைங்க கேட்குறாங்க, இந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறீங்க, அந்த நாயை அந்த குழந்தைங்க பார்த்துக்குவாங்களா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு நாய்க்குட்டி கூட என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்றது சாதாரண மனுஷனுக்கே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. தப்பான விஷயங்களை பண்ணிடுவோம். அது நாய் பாவம், அது தானாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதால் வந்து கற்றுக்க முடியாது. நீங்கள் சரியாக வழிகாட்டினா மட்டும்தான் கற்றுக்க முடியும். அப்போ என் குழந்தைங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக நான் நாய் வாங்கி கொடுத்தேன்னா, அந்த நாய் ஏதாவது ஒரு தப்பான காரியம் பண்ணுது அப்படின்னா நம்ம குழந்தைய திட்டுவோமா, நாயை திட்டுவோமா? 2 பேர்த்தையுமே திட்ட முடியாது, 2 பேர்த்தையுமே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா காரணம் நம்மக்கிட்டேருந்து வருது. அதனால் இந்த குழந்தைங்களுக்காக நான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தைங்களால் ஒரு டாக் பேரண்ட்டாக இருக்க முடியாது. டாக் வளர்க்குறதே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு டாக் பேரண்ட்டாக கமிட் ஆகுறீங்க. அதுதான் நீங்கள் மனசில் முதல்ல நினைக்க வேண்டிய விஷயம். ஒரு டாக் பேரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை பற்றி தனி வீடியோவே பண்ணலாம். தனியாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. பேரண்டிங்கில் நீங்கள் குழந்தைய பேரண்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன பண்ணுவீங்க, அது எல்லாமே டாக் பண்ணணும். எக்ஸப்ட் படிக்க வைக்க வேண்டியதில்லை, இல்லைன்னா நம்ம சொத்து எழுதி வைக்க வேண்டியதில்லை, ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதில்லை, மற்ற வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கான கேர் வந்து ஒரு 10-12 வருஷம் கமிட்மெண்ட் குறைஞ்சது. ஒரு ரெஸ்பான்சிபிளாக டாக் வளர்த்திங்கன்னா அது ஒரு குழந்தைக்காக, இன்றைக்கி இருக்கிற ஒரு சந்தோஷத்துக்காக, யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்களும் மாட்டி ஒரு வாயில்லா ஜீவனையும் பிரச்சனையில் மாட்டி விட்டுறக்கூடாது. அதனால் இந்த 2வது ரீசன் தப்பு. 3வது ரீசன், இதுதான் நான் ரொம்ப வெறுக்கிற ரீசன், ஸ்டேட்டஸ் சிம்பல். என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு நான் தேவையானதெல்லாம் இருக்குது. எனக்கு வந்து இப்படி ஒரு நாய், பாஷா படத்தில் ரஜினி பக்கத்தில் ஒரு டாக் உட்காந்துருக்கு, கிரேட் டேன் உட்காந்துருக்கு, அது எப்படி இருந்தால் எவ்வளோ கெத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். அதுக்காக டாக் வாங்குறது மாபெரும் தப்பு. ஸ்டேட்டஸ் சிம்பலுக்காக கடன் வாங்குறது வந்து உங்களுக்கு மட்டும் பிரச்சனை. ஸ்டேட்டஸ் சிம்பலுக்காக ஒரு உயிரை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, அது உங்களுக்கும் பிரச்சனை, அந்த உயிருக்கும் பிரச்சனை. அது எஸ்பெஷலி அந்த வாயில்லா ஜீவனுக்கு பெரிய பிரச்சனை. ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக நாயை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு வந்து நம்மளை எல்லாமே தெரியும்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம கரெக்டான வழியில் நம்ம பராமரிக்காமல் அந்த நாயை போட்டு அடிக்கிறது, இல்லைன்னா எங்கேயாவது யார் கண்ணையும் படாமல் உங்கள் காம்பவுண்ட் வால் பின்னாடி, வீட்டுக்குள்ளே பின்னாடி ஒரு பக்கமாக வந்து ஒரு இடத்துல கட்டி இது பண்ணி வச்சு போட்டு
சாப்பாடு மட்டும் போட்டுட்டு கழுத்தில் ஒரு செயினை கட்டி போட்டு வைக்கிறது. அந்த பக்கமே யாரும் போகிறது கிடையாது. அந்த மாதிரியான டாக் வளர்க்குறது நிறையா பேரை நான் பார்க்குறேன். ரொம்ப பார்க்க கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு 10க்கு 10 ரூமில் கொடுத்து போட்டு உட்கார வச்சு சாப்பாடை மட்டும் உள்ளே தள்ளி விட்டுட்டு, இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்போம். நிறைய பேர் அனுபவித்தாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கிறதுக்கே பைத்தியம் முடித்த மாதிரி ஆகுது. ஒரு மனுஷனுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் ஒரே ஒரு ஸ்பீசிஸ் நம்ம நம்புகிற, முக்கியமாக ஒரு 100% நம்ம வந்து ரிலையபிளாக நம்பக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ்னால் அது டாக் மட்டும்தான். அதே மாதிரி டாக் வந்து ரிலையபிளாக ஃபீல் பண்ணுறது மனுஷனை மட்டும்தான். அதனால தான் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் அதை நான் நம்புகிறேன். ஆல் டாக்ஸ் டிசர்வ் a home, a family, but not all homes deserve a dog. எல்லா நாய்களுக்கும் ஒரு குடும்பத்தோடையோ ஒரு மனித துணையோடையோ இருக்கிறதுக்கான தகுதி 100% இருக்குது. ஆனால் எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு நாயை வளர்க்குறதுக்கான தகுதி கிடையாது. அதனால் ஸ்டேட்டஸ் சிம்பலுக்காக மட்டும் டாக் வளர்க்குறது அது வந்து ஒரு பெரிய தப்பான காரணம். அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 4வது காரணம், என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, என்கிட்ட நிறையா காசு இருக்குது, என்கிட்ட கார் இருக்குது, என்கிட்ட பங்களா இருக்குது, என்கிட்ட பிளேன் இருக்குது, எண்ணெய் இருக்குது, கப்பல் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். நாய் ஒன்று தான் இல்லை, காசு இருக்குல்ல வாங்குவோம். இந்த யூடியூப்லலாம் கூட நிறையா வீடியோஸ் வந்திருக்கு. இந்த டாக் இவ்வளோ விலை, அதனால நான் இதை கொடுத்து வாங்கினேன், இந்த டாகை கொடுத்து வாங்கினேன், இந்த டாக் எவ்வளோ விலை தெரியுமா, அதை சொல்கிறதுக்காக. அது ஸ்டேட்டஸ் சிம்பிளும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் அது பணம் இருக்கிறது, பணம் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாயை வாங்குறது, அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் வாங்குறது, அதுவும் ஒரு பெரிய தப்பு. அதை வாங்கிட்டு பணம் நிறையா இருக்குது, அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கேன், நான் வெட்டினரியன்ட்ட கூட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கேன், எல்லாம் பண்ணுறேன். பணம் இருக்கவங்க எல்லாருமே, பணம் இருக்கவங்க வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. பணம் இருக்கிறவங்க எல்லாருமே நாயை பற்றி தெரியாதவங்க வாங்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாய்க்கு வந்து சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்து, வேலை பார்க்குற ஒரு ஆளை மட்டும் கொடுத்து அதை சாப்பாடு போட சொல்லிவிட்டு நாயை நீங்கள் கண்ணில் பார்க்காம இருந்துட்டு என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த டாகை பார்த்தீங்கன்னா, அதோட எஜமானன் யார் அதுக்கு சாப்பாடு போடுறாங்களோ, யார் அதை தொட்டு பழகுறாங்களோ அவங்க தான் அந்த நாய்க்கு எஜமானன். இல்லைன்னா லீடர். எஜமானன்னு கூட சொல்ல வேணாம், டாமினன்ட் ஆல்ஃபான்னு கூட சொல்ல வேணாம், லீடர்ன்ற வேர்டு தான் கரெக்டான வேர்டு. பாஸ்ன்ற வேர்டு கூட சரி கிடையாது. நீங்கள் லீடராக இருக்கவே முடியாது. நீங்கள் இன்டெரக்டாக லீடர் நீங்கள் நினச்சிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாய் வந்து சாப்பாடு போடுறவங்கள தான் பாஸை நினைக்கும். இப்போ யானை பாகனை தான் யானை அதிகமாக நம்பும். யானையை கோயிலில் வாங்கியிருப்பாங்க, யானை பாகன் தான் பக்கத்தில் இருப்பார். அந்த பாகனை கிட்ட தான் யானை அட்டாச்சாக இருக்கும். அதுக்கு ஏன் கோயிலில் இருக்கும், நமக்கு இத்தனை பேர் சேர்ந்து காசு போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி தான் நாயும், சரியா? அதனால் காசு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக காசு இருந்தால் நல்லா எவ்வளோ பெரிய டாக் உங்களுக்கு தெரிஞ்சது பிடிச்சது, உங்களுக்கு அந்த பேஷன் இருக்குன்னா தாராளமாக செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த காரணத்துக்காக மட்டும் வச்சுக்கிட்டு வாங்கக்கூடாது. 5வது ரீசன், நாய் பார்க்க அழகாக இருக்குது. டிவியில் ஒரு விளம்பரம் பார்க்குறேன், ஒரு படம் பார்க்குறேன், அந்த டாக் வந்து அது எப்படி ஃபியூரியஸாக போகுது, எப்படி போய் யாரையா பிடிக்குது, இல்லைன்னா ஒரு குட்டியாக க்யூட்டான டாக் அது எப்படி கொஞ்சுது, ஒரு சின்ன குழந்தை எப்படி கொஞ்சுது, ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ அழகாக தூக்கி வச்சுருக்கு. ஒரு தொட்டில் இருக்க குழந்தைய ஒரு யூடியூப் வீடியோவில் பார்க்குறேன், அந்த குழந்தைய போய் டாக் எப்படி மோந்து பார்க்குது, கொஞ்சுது. ஸோ இந்த டாக் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அதை மட்டும் அந்த ஒரு ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த டாக் கொண்டு வருது. க்யூட்டாக இருக்கிற எல்லா டாக்ஸுமே சாஃப்டான டாக்ஸ் கிடையாது. மனுஷங்களும் அது மாதிரி தான், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் பார்த்த உடனே ஒரு ஈர்க்கிற பர்சனாலிட்டியோடு இருக்கவங்க எல்லாமே நல்லவங்க நம்ம நினைக்க முடியாது. அதே மாதிரி தான் டாகும். டாக் வந்து நம்ம எப்படி வளர்க்குறோமோ, அது பிறக்கும்போது அது ஜீனில் உள்ள விஷயங்கள், அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டில் நம்ம எப்படி பழக்கிறோம், நம்ம எப்படி அதை லீட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் ஒரு டாகோட லைஃப் இருக்குது. ஒரு க்யூட் டாக் நினச்சி அதை கொண்டு வந்துட்டு அது தெரியாமல் ஒரு சின்ன குழந்தையவோ யாரையோ ஒரு கடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த டாக் ஏதோ பெரிய பாவம் பண்ண மாதிரி தூக்கிட்டு எங்கேயோ விட்டுருவீங்க. அந்த கடிச்சது காரணம் டாக் கிடையாது, நம்மளை அறியாமல் நம்மளை அறிஞ்சு செஞ்ச தவறுகள். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அக்ரெசிவ்னஸை நம்ம வெளியில் கொண்டு வர்றோம். நிறைய பேர் கொண்டு வர்றாங்க, அதை டீஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி, இந்த மாதிரி நிறைய அதை ஃபன்னாக வேறு ஒரு வீடியோஸ்லாம் வேறு போடுறாங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது வந்து க்யூட்டாக இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும் டாகை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவசரப்படாதீங்க. டாகை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு டாக் வாங்குங்க. ஒவ்வொரு இந்த காரணத்துக்காக வாங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் திரும்ப எம்ஃபசைஸ் பண்ண போகிற ஒரே விஷயம், டாக் வளர்க்குறத பற்றி தெரிஞ்சுக்காமல் வீட்டுக்குள்ளே ஒரு உயிரை கொண்டு வராதிங்க. நீங்கள் வாங்காமல் இருக்கிறதே பெட்டர். இருக்குது 6வது காரணம், நான் ரொம்ப பிஸியான ஆள். எனக்கு வந்து காலையில் நான் 7 மணிக்கு வெளியில் போனேன்னா நைட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன்.
காலைல 7 மணிக்கு முன்னாடி என்னால் 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சாயங்காலம் 7 மணிக்கு முன்னாடி என்னால் அப்புறமா என்னால் 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு எதுக்குமே டைம் கிடையாது. சரியா? நாய் வாங்காதீங்க. என் வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க. அந்த 100% அந்த நம்பிக்கையும் அந்த அக்ரிமெண்ட் இருக்க ஒரு ப்ராப்பரான இது இருக்கணும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் 5 பேர் இருக்காங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களால் பார்க்க முடியாது கொஞ்சம் நாள் கழிச்சு, அவ்வளோ பிஸியாக இருந்தீங்கன்னா. நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வரீங்க, வரும்போது அங்கே பாரு அது அப்போ இருந்து குலைச்சிட்டே கிடக்கு, அது ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்குது. நான் கேட்க வேணாம்னு கேட்க நீ நாயை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், அது எங்களையும் சாப்பிட விட மாட்டேங்குது, தூங்க விட மாட்டேங்குது, குலைக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீ ஒரு வாக் கூட்டு போயிட்டு வா. நீங்கள் 7 மணிக்கு ஃபுல்லாக டயர்டாகி இதாகி வருவீங்க. 7 மணிக்கு மேலே வந்து நாயை எங்கே வாக்கிங் கூட்டு போகிறது? இல்லை அது கூட 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நாய்? டைம் இருக்காதவங்க டைம் உருவாக்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இல்லைன்னு சொல்கிறது தப்பான விஷயம். நமக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்குது. நியாயமாக சொன்னால் நாய் வளர்க்குறோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு காலையில் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் இருக்கணும், சாயங்காலம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் இருக்கணும். அவ்வளோதான். அந்த அரை மணி நேரம் டிவி பார்க்குற நேரத்தில் கூட உங்கள் டாக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை விளையாட வச்சு ட்ரெயின் பண்ணி அந்த டாகை நல்ல டாகாக வளர்க்கலாம் மனசு இருந்தால். அதனால் டைம் இல்லைன்னா தயவு செஞ்சு டாக் வாங்காதீங்க. 7வது காரணம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாய் வாங்குகிறேன். இது என்ன புது காரணம்னு நினைக்கிறீங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாய் வாங்குறேன்னா, எல்லாருமே ப்ரீடராக அந்த ப்ரீடிங்னா என்னென்னு தெரிஞ்சு வாங்கி 2 நாயை வளர்த்து அது குட்டியானோடனே அதுக்கு என்னென்ன கேர் கொடுக்கணும், வேக்சின் கொடுக்கணும், எல்லாத்தையும் பண்ணி அந்த டாகை வெளியில் செல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அந்த ப்ரீடிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் ப்ரீடே பண்ணணும். சும்மா எல்லாருலாம் ப்ரீட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பான ப்ராக்டிஸ். அது வந்து பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்காது, ஒரு டாகை எப்படி குட்டியை பராமரிக்கணும்னு தெரியாது, இல்லை எந்த மாதிரி ஒரு ஆண் நாயும் பெண் நாயும் இருந்து அதோட குட்டி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தெரியாது. இந்த குட்டி வந்து 20,000 ரூபா விற்கிது. இதில் ஒரு இதில் எத்தனை குட்டி வரும்? 8லேருந்து 10 குட்டி போடும். வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடும். 4 லட்ச ரூபா ஆயிடுச்சு. நான் 2 நாயை வந்து வளர்த்தேன்னா 4 லட்ச ரூபா நான் இதே மாதிரி பண்ணால் சம்பாதிக்கலாம். நல்ல ஐடியா. ஆனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? ப்ரீடிங் வந்து சும்மா சாதாரணமாக கிடையாது. அதை பற்றி நீங்கள் ப்ரீடர்கிட்ட பேசி பாருங்கள். ப்ரீடிங்கை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா வெறுமனே காசு சம்பாதிக்கிறதுக்காக வாங்குறது. இல்லைன்னா நான் டாக் ஷோவுக்கு கூட்டிகிட்டு போய் நான் பணம் இது பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா. சில பேர் வந்து நாய் க்யூட்டாக இருக்குது, இதை வச்சு விளம்பரம் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு விளம்பரம் எடுக்கிறதுக்கு யாரோ வருவாங்க. இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வச்சுருக்காங்க. பாசிபிள், இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுறோம், இதுதான் பிளான், இந்த பிளான் ஏ இல்லைன்னா பிளான் பி, இதெல்லாம் நான் தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறேன்னு பண்ணுறவங்க மட்டும்தான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆடு மாடு வளர்க்கும் போது பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாய் வளர்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதை மட்டும் ஒரு ப்ரைமரி கோலாக வச்சுட்டு நாய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க, ஏமாந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த 2 டாக் வச்சுருந்து அது எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி, அதை ஃபீட் பண்ணுறது, அதுக்கு வெட்டினரியன் செலவுலேருந்து அதை குட்டி போடும்போது அதை பராமரிக்கிறது, இது எல்லாத்துக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். பணமும் செலவாகும். உங்கள் டாகை விற்கிறதுக்கும் நாளாகும், பப்பியை விற்கிறதுக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாய் வாங்கலாம். இல்லைன்னா நாய் வாங்கவே கூடாது, அந்த பக்கமே யோசிக்கக்கூடாது. 8வது காரணம், வீடு எனக்கு சுத்தமாக இருக்கணும். குறிப்பாக வீட்டில் அம்மாவோ ஒய்ஃபோ இல்லை உங்கள் கூட இருக்கிற சிஸ்டர்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து யாராவது சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. வீடு இங்கே எப்படி சுத்தமாக இருக்கணும், இப்படி சுத்தமாக இருக்கணும். இல்லைன்னா சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். ஒரு நாய் முடி 2-3 இருந்தாலே அவங்களுக்கு தும்மல், அலர்ஜி, சளி எல்லாமே பிடிச்சி ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன், ஏர்வே இரிட்டேஷன் மாதிரி ஆகி அவங்களுக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை, அந்த மாதிரியான அலர்ஜியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். அலர்ஜி மட்டும் இருக்குமோன்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சு, எனக்கு தூசி சேராது, ஒருவேளை நாய் முடி வந்து பிரச்சனை ஆகும்னா சிம்பிளான ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், இதை மட்டும் பண்ணிடுங்க. ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த தாய் டாகோட உளுந்த முடி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ப்ரீடர்கிட்ட கேட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் அதை போட்டுருங்க. ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அதை ஃபுல்லாக மூடாமல் அப்படி சும்மா எடுத்துகிட்டு போய் அதை வந்து யாருக்கு அலர்ஜி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இல்லைன்னா உங்களுக்கு அலர்ஜி எதுவும் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து அந்த பில்லோவுக்கு அடியில் வச்சுட்டு தூங்குறதோ இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாவது வைக்கிற மாதிரி வச்சுட்டு பண்ணுங்கள். அதை வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வச்சுருந்தா அது ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா 24 to 48 ஹவர்ஸ் அதனால ஏதாவது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது. அந்த ஒரு சின்ன ரியாக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அதை டாக் வாங்குகிற ஐடியா மாற்றிடலாம், இல்லை வேறு ப்ரீடுக்கு போகலாம்.
நான் அலர்ஜிக் ப்ரீட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் வர்ற வீடியோஸில் பார்க்கலாம். நான் அலர்ஜெனிக் ப்ரீடு, அதாவது முடி கொட்டாமல் அந்த மாதிரி இருக்க ப்ரீட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கும் வாய்ப்பு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு தப்பான டாகை வாங்கி சிக்கிக்காதீங்க. அதுக்கப்புறம் 2-3 மாதம் கழித்து ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் அட்டாச் ஆகிட்டாங்கன்னா அந்த நாயை நீங்கள் எங்கேயும் கொண்டு போய் விடவும் முடியாது. அது வந்து ரொம்ப உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அதனால் க்ளீன்லினஸ் பார்க்குறவங்க, சில டாக்ஸுக்கு வந்து ட்ரூல் ஆகும், எச்சில் வடியும். சில டாக்ஸுக்கு வந்து வெளியில் போயிட்டு வந்துச்சுனாலே உடம்பெல்லாம் அந்த சேறு இதெல்லாம் ஒட்டிடும். வீட்டுக்குள்ளே நடந்து வரும்போது அதை நம்ம கண்டெயின் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அதுக்கும் ட்ரெயின் பண்ணணும். இதுக்கெல்லாம் பொறுமை இருந்தால் மட்டும்தான். ரொம்ப வீட்டில் சுத்தம் பார்க்குற ஆட்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னா அதை வச்சே பிரச்சனை வரும். நாயை வச்சே பாதி ப்ராப்ளம் வரும். அதனால் வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரும் எஜுகேட் பண்ணிவிட்டு டாக் வாங்குங்க. இதெல்லாம் காமனாக ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு வாங்குங்க. இல்லையா, ஒருத்தருக்கு இது இல்லையா, ஒன்று அவங்களை எஜுகேட் பண்ணி எனக்கு இவ்வளோ பேஷன் இருக்குது, இது நம்ம இப்படி பண்ணிடலான்னு ஒரு பிளானோடு வாங்குங்க. இல்லைனா தயவு செஞ்சு வாங்காதீங்க. 9வது காரணம், எனக்கு உறுதியாக தெரியல, வாங்கிடுவோம், நாய் வாங்கிடுவோம், கொஞ்சம் அறகுறை மனசாக இருக்குது, அங்கேயே முடிஞ்சது. தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஒரு 50% இந்த பக்கம் 50% இந்த பக்கம் இருந்தால் வாங்காதீங்க. 60% இந்த பக்கம் வாங்கலாம், 40% இந்த பக்கமாக வாங்காதீங்க. 95% ஷுவர், 5% மட்டும்தான் ஷுவர் இல்லைன்னா அந்த மிச்சம் 5% கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த ப்ரீடை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். அதோடைய ஹெல்த் என்னென்ன ப்ராப்ளம் வருன்றதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச்னா என்ன, நம்ம வந்து நிறையா ரிலையபிள் வெப்சைட்ஸும் புக்ஸும் இருக்குது. அதுக்கு வெப்சைட்டில் நீங்கள் அதுக்கான டைம் எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்கனாலும் மாப்பிள்ளை பார்க்குறாங்கனாலும் இன்றைக்கி பார்த்து நாளைக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதில்ல. அது வந்து லைஃப் லாங் 100% உங்களோட லைஃப் வரைக்கும் இருக்க கமிட்மெண்ட். இது டாகோட லைஃப் இருக்கிற வரைக்கும் இருக்க கமிட்மெண்ட். இதுக்கும் ஒன்றுன்னு சொல்லலை. ஸோ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அறகுறை மனசோடு இருந்தீங்கன்னா நீங்கள் முழு மனசு ஆகிற வரைக்கும் நாய் வாங்காதீங்க. இதில் இந்த அறகுறை மனசில் வந்து நிறையா விஷயங்கள் வரும். இதில் டாக் வளர்க்குறதுன்றது வந்து ஒரு ரைட் கிடையாது, உரிமை கிடையாது, ஒரு சலுகை, ஒரு ப்ரிவிலேஜ். அது வந்து இட் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கமிட்மெண்ட். கண்டினியூஸான கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ரெண்டுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் உங்கள் டாகில் நீங்கள் என்னென்ன கமிட்மெண்ட்லாம் இருக்கணும், உங்கள் ஒரு டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் யோசித்து வாங்கணுன்றதை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு ஃபுட், அதுக்கு வந்து இடம், அதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை கேர் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கன்சிடர் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஃபுட் வந்து வெறும் நான் சோறு போட்டு தயிர் ஊற்றுறேன் சாப்பிட்டோம், அது நல்லதில்லை, அது ஹெல்த்தி கிடையாது. இல்லை நாங்கள் ஒரு நாய் வளர்த்தோம், அதுக்கு என்ன சோறு தயிர் தான் கொடுப்போம், எப்போவாவது கொடுப்போம், அது இருந்துச்சே 10 வருஷம். அப்படி இல்லைங்க. நம்ம வெறும் சோறும் தயிர் மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு, பால் மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டும் கூட இருக்கலாம், 60 வருஷம் 70 வருஷம் இருக்கலாம். ஆனால் டாகுக்குன்னு அதுக்கு இருக்கிற சில இன்க்ரீடியன்ஸ் கொடுக்கணும். அது வந்து டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட ஒரு வைல்டு அனிமல், அதான் விஷயம். அதுக்கு வைல்டு அனிமலுக்கான ஸ்டஃப் கொடுக்கணும். அது டாக் வந்து வெஜிடேரியன்லாம் கிடையாது. இன்னும் நிறையா பேருக்கு தப்பான புரிதல் இருக்குது. நான் வெஜிடேரியன், அதனால் வந்து மீட் கலந்த ஃபுட்டு நான் கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு சாமி டாக் வாங்காதீங்க. ஏன்னா அது இந்த மாதிரி நமக்கு இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பொருந்துன்ற அர்த்தம் கிடையாது. மனுஷங்களுக்கே பொருந்தாது, அப்புறம் எப்படி அஞ்சறி உள்ளதுக்கு பொருந்தும். அதனால் ஃபுட்டு, ஷெல்டர், அதுக்கு தங்குறதுக்கான இடம், பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கணும். அந்த டாகை வந்து நீங்கள் தான் எல்லோரும் நினைப்பாங்க நாய் நம்மளை காப்பாற்றிடும். இல்லை, நம்ம லீடர் நம்ம டாகை காப்பாற்றணும். அதுக்கு பதில் அது நம்மளை காப்பாற்றும். இதுதான் டீல். எதுவுமே வந்து அன்கண்டிஷன் லவ் அப்படின்னு சொல்லுவோம். அனிமலுக்கும் நாய்க்கும் மனுஷனுக்கும் உள்ளது. அன்கண்டிஷன் லவ்லாம் ஒன்றும் கிடையாது. அன்கண்டிஷன் லவ்னு ஒன்றும் உலகத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் லவ் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப லவ் கொடுக்கும். அதுதான் கண்டிஷன். நீங்கள் சாப்பாடு போட்டு அதுக்கு கரெக்டான கேர் கொடுத்தீங்கன்னா அந்த டாக் உங்களை லவ் பண்ணும். அதுதான் கண்டிஷன். நீங்கள் அதை போட்டு அடிக்கிறது, அதை திட்டுறது, அதை கத்துறது, அது மேலே தண்ணி எடுத்து ஊற்றுறது, கையில் கிடச்சதை எடுத்து தூக்கி அடிக்கிறது, அதை கொண்டு வெளியில் போடுறது, இல்லை அதை வந்து எவ்வளோலாம் துன்புறுத்த முடியுமோ பண்ணிங்கன்னா அந்த டாக் சத்தியமாக உங்களை லவ் பண்ணாது. பின்னாடியே வருதுன்னா அது சாப்பாட்டுக்காக வரும், வேறு வழி இல்லை அதுக்கு, அதனால் வரும். சரியா? அதனால் டாக் வளர்க்குறது ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வர்றது. அதை சும்மா ஏதோ ஒரு வீட்டுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சு வேணான்னா தூக்கி கொண்டு குப்பையில் போடுறதுக்கு அது வந்து பொம்மை கிடையாது. அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் கமிட்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா டாக் வந்து வாங்குங்க, பப்பியை வாங்குங்க.
இந்த அரவர மனசோட இருக்குன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்களா, அதில் இன்னொரு கடைசி கேள்வி, முக்கியமான கேள்வி, இதுதான் முக்கியமான கேள்வி. யார் அந்த டாகை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்த்துக்க போகிறாங்க? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்த்துக்கிறவங்க கன்சிஸ்டண்ட்டான ஆளா? இப்போ நான் வந்து இருக்கேன், நான் என்னால் வந்து எவ்வளோ நேரம், இப்போ நான் காலையில் ஒர்க் போகணும், சாயங்காலம் வீட்டுக்கு வரணும். என் வீட்டில் வந்து என் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, என் ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்களா? அவங்களுக்கு நான் செய்கிறதில்ல ஒரு 75% சரியாக செய்ய முடியுமா? பரவாயில்ல. இல்லை எனக்கு பையன் கொஞ்சம் பெரிய பையன் இருக்கான், அவனால் என்னென்ன செய்ய முடியும்? பரவாயில்ல. நான் வீட்டுக்கு போனோடனே ஒரு 10 நிமிஷம் அவனை ட்ரெயின் பண்ணலாம். இல்லை என் வீட்டில் இருக்கவங்க யாராவது 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அவனை வாக்கிங் கூப்பிட்டு போகலாம். இந்த மாதிரி ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? இல்லை நான் தான் ரெஸ்பான்சிபிளாக? இதை கரெக்டாக தெரிஞ்சுக்காமல், அதுவும் அரவர மனசு தான், சரி பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து அவங்களையும் அப்படி செய்ய வச்சிடலாம். இதெல்லாம் தீர்க்கமாக முடிவு பண்ணிவிட்டு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குமா? அந்த ஹெல்ப் கிடைச்சா மட்டும் டாக் வாங்குங்க. இதுதான் கடைசி 10வது ரீசன். இதுதான். அப்புறம் டாகுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது வீட்டு பிரச்சனையாக மாறிடும். ஒரு வேளை ஒரு சிம்பிளான காரணம், திடீர்னு அதுக்கு வயிற்றுக்கு எதாவது சேரலை, அதுக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க வீட்டில், நீங்கள் காம்பவுண்ட் வாலில் வச்சுருக்கீங்க, இல்லைனா வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்க. அது 2 இடத்துல போய் பாத்ரூம் போயிடுச்சுன்னா அதை போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது தெரியாது. அது பெரிய தப்பு. ஏன்னா அது மறுபடியும் வந்து பயந்துக்கிட்டு பயத்தில் போயிடும். அது ஆஹா இந்த ஆள் வந்து நம்மளை அடிக்க போகிறான், இல்லை இந்த பொம்பளை வந்து நம்மளை அடிக்க போகுது அப்படின்னு பயத்தில் கூட அது சப்மிஷனில் டாக் ஃபஸ்ட் எந்த அனிமலோட ரியாக்ஷனும் ஒரு பயத்தில் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் ஒன்று யூரின் போகிறது, இல்லை பாத்ரூம் போகிறது. இது 2 தான். அது 2யும் அது அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் எதுக்காக அதை அடிக்கிறீங்கன்னு தெரியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நமக்கு அந்த பொறுமை இருக்கா? எல்லாருக்கும் உடம்பு ஒரே மாதிரி இருக்காது, அது மிஷின் கிடையாது. மனுஷனுக்கு நமக்கு நமக்கு வந்து சரியாக பாத்ரூம், அதாவது வந்து திடீர்னு நமக்கு வயிற்றுக்கு ஏதாவது சேராமல் போயிடுச்சு, வயிறுக்கு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம உடனே பாத்ரூம் போடுறோம். டாகுக்கு அது தெரியாது. டாகும் செய்யும், ஆனால் அதுக்கும் ட்ரெயின் பண்ணணும். ஸோ இந்த இதுக்கெல்லாம் சகிப்புத்தன்மையோ கமிட்மெண்ட்டுக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டிக்கோ ரெடியாக இல்லாதவங்க தயவு செஞ்சு டாக் வாங்காதீங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொஞ்சம் காட்டமாக சொன்ன மாதிரி தெரியும். ஏன்னா நிறைய நான் பார்க்குற வீடியோஸ்லேயும் சரி, நேரடியாக நம்ம ஊரில் இந்தியாவில் நான் பார்க்குற விஷயங்களும் சரி, நிறையா டாக் அப்யூஸ் பண்ணப்படுது, நிறையா டாக்ஸ் வந்து கஷ்டப்படுது, துன்புறுத்தப்படுது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே இர்ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப்னால வர்ற பிரச்சனை. உலகத்தில் இருக்க எந்த அனிமலாலையும் மனுஷனுக்கு நேரடியாக பிரச்சனை கிடையாது. ஆனால் மனுஷனால் எல்லா அனிமலுக்குமே பிரச்சனை இருக்குது. எல்லா மிருகங்களுக்குமே மனுஷனால் மட்டும்தான் பிரச்சனை. உலகத்திலே மோசமான அனிமல் மனுஷன்தான். மோர் டாமினன்ட், வெரி விஷியஸ், காரணமே இல்லாமல் மற்ற இதுகளை துன்புறுத்துறது மனுஷன்தான். அனிமல் லவ்வர் அப்படிங்கிற பேரில் நம்மளுடைய பொறுமையை இழந்து நம்மளும் கஷ்டப்பட்டு நமக்கு வீட்டுக்கு வர்ற அனிமலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. அதனால் டாக் வளர்க்குறது ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும், ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் உங்களுக்கு ஒரு பாண்ட், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், அந்த டாக்குக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். அதுதான் ஹியூமன் டாக் ரிலேஷன்ஷிப்போட முக்கியமான விஷயம். அந்த டாக்ஸ் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், கொஞ்சம் நேரம் தட்டி கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அது நமக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு விலையே கிடையாது. அது கொடுக்குற லவ்வுக்கும் அது நம்ம கொடுக்குற ப்ரொடெக்ஷனுக்கும் மதிப்பே கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு ஒரு அலாரம் வச்சுருக்கீங்க, எது வச்சுருக்கீங்கன்னா கூட வீட்டுக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா போலீஸ் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ நேரம் வருவாங்களான்னு தெரியாது, வேறு நீங்கள் சொந்தக்காரங்க யாரையும் கூப்பிட்டுருவாங்களான்னு தெரியாது. இது முன்னாடி நிற்கும், அதுக்குன்னு இருக்கிற ப்ரீட்ஸ் நிற்கும், அட்லீஸ்ட் குலைச்சி பண்ணவாது செய்யும், பக்கத்தில் இருக்க 4 பேர் எழுப்பி விடவாது செய்யும். அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. நீங்கள் மட்டும்தான் உலகம். ஏன்னா நீங்கள் கொண்டு வர்ற ஒரு ஜீவன் வந்து நீங்கள் மட்டும்தான் உலகம். உங்களுக்கு உலகமே சொந்தம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நீங்கள் போர் அடிச்சதுன்னா டிவி பார்க்கலாம், வேணும்னா படுத்து தூங்கிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அது அங்கேயே இருந்தாலும் அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னா அந்த 4 பேர் மட்டும்தான் அதோடைய முழு உலகமே. அப்படி உள்ள ஒரு ஆள் உங்களை அந்த 4 பேரை மட்டும்தான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன அசைவுகளையும் அது வாட்ச் பண்ணும். நீங்கள் காட்டுற கோபம், வெறுப்பு எல்லாமே அதோடைய மனசுக்குள்ளே அப்படியே நிரப்போம். போகும்போது அதுக்கு பயம் வரும். ஸோ அதனால் உங்களே உலகம் நம்பி வர்ற ஒரு அஞ்சறிவு உள்ள ஜீவனை எடுத்துக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு உறுதியாக தெரியும்னா மட்டும் டாக் வாங்கி வளங்க. இல்லைன்னா டாகை தத்தெடுத்து வளங்க. யாராவது வளர்த்த டாகை தத்தெடுத்து வளங்க, தப்பு இல்லை. இல்லைன்னா தயவு செஞ்சு நாய் வளர்க்காதீங்க. தாழ்மையான ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ரொம்ப நாளாக நான் பண்ணணும்னு நினச்சி எனக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது. இது வந்து ஒரு சின்ன ஆதங்கம் மாதிரி. நான் பார்த்த சில வீடியோஸோடைய ஒரு பார்க்கும்போது கஷ்டமாக இருந்ததுனால தான் நான் அந்த வீடியோ முக்கியமாக பண்ணேன். இந்த வீடியோ யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். முக்கியமாக
உங்களுக்கு மாறுபட்ட கருத்து எது இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கூட டாக் வளர்க்குறதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமாக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். மீண்டும் முக்கியமான ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக். இது காளியும் நானும் டாக் ட்ரெய்னர் தமிழ். ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.